காமத்தினால் பீடிக்கப்பட்ட பெண்ணை காப்பாற்றுவதை தர்மம் என்று ரிஷிகளை கூறுகிறார்கள். எனக்கு நடக்க போகிற விஷயங்களும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இப்பவே சொல்றேன். நாளை உங்களை காண்பதற்காக வியாசர் வருவார். இந்த தகவலை நான் சொல்லுகிறேன். இது நடக்குதா நடக்கலையான்னு பாருங்க. அதனால சாலிஹோத்திர சரஸ் என்கின்ற இடத்தில் தான் இங்கிருந்து போய் நீங்கள் தங்க போகிறீர்கள். எனக்கு நீங்க ஒண்ணு செய்தா போறோம். ஒவ்வொரு நாள் மார்னிங்கும் நான் இவரை அழைச்சிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஜாலியாக எங்கெல்லாம் டூர் பண்ணணுமோ வானத்திலேயே பறந்து விரிந்து இன்பத்தோடு இருந்துவிட்டு சாயங்காலம் 5:30-6 மணிக்கெல்லாம் போட்டு விட்டுருவேன். ஸோ நைட்டில் எனக்கு இவன் தேவையில்லை. பகலில் மட்டும் நான் இவனோடு சலாமித்து இருப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் அப்படின்ட்டார். சரி, வேற வழி இல்லை. அதனால இந்த இடிம்பிக்கு கமல பாலிகா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இவர்கள் வனத்தில் தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு 6 மாத காலம். அந்த 6 மாத காலமும் இவர்கள் பகல் நேரத்தில் எங்கும் பீமன் மட்டும் இந்த இடிம்பியோட எங்கெல்லாம் சுத்திட்டு வருகிறாங்க. நீங்கள்லாம் நம்ம கூட இருப்போம், பாக்கியெல்லாம் நம்ம தபஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த பையன் எங்கெல்லாம் போட்டோம். நம்ம காட்டில் இங்கே வந்திருக்கிறது இது ஒரு நல்ல அனுஷ்டானத்திற்கான இடம். அதனால அனுஷ்டானம் பண்ணுவோம். இவன் மட்டும் சுத்திட்டு வரட்டும், மற்றபடி இரவுத்தை நம்ம கிட்ட வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்லிருக்கான் அப்படின்ட்டான். அந்த மாதிரி இவனோடு வாழ்ந்த காலகட்டத்தில் அவளுக்கு கர்ப்பம் ஏற்பட்டது. ராட்சச பெண்களுடைய கர்ப்பம் என்பது ராட்சச கர்ப்பம், ரிஷி கர்ப்பம், ராத்தங்காதுன்னு பேர். ஒரு நாள் தான் 24 hours தான் அவளுக்கு கர்ப்பம். அதனால நாம் நினைப்பது போல எல்லாருக்கும் 9 மாசம் கணக்கு இல்லை. அதனால ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்தனியாக இருப்பது போல, பறவைகளுக்கு தனியாக இருப்பது போல இந்த ஸ்பீஷீஸுக்கும், அதாவது படைப்பினம், ராட்சசர்கள் என்பது ஒரு விதமான படைப்பினம், ரிஷிகள் என்பது ஒரு விதமான படைப்பினம், மனித இனம் அல்லவர்கள். அதனால மனிதர்களுக்கு மட்டும்தான் எல்லா காலத்திலுமே 9 மாசம் அண்ட் ஃபியூ டேஸ். இது எல்லாருக்கும் மனுஷாளுக்கு ஒன்றும் என்னைக்கும் மாறவே இல்லை. ஆனால் ரிஷிகளுக்கு இது மாறும். அப்ப ரிஷிகளுடைய கர்ப்பத்தை பத்தி எல்லாம் வருகிற போது நமக்கு நம்ப முடியாததாக இருக்கும். ஆனா நமக்கு என்ன புரியணும்னா, இப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் கிடையாது. இப்ப யாருமே ரிஷின்னு ஒரு இனம் கிடையாது. ராட்சசர்கள் ஒன்று இனம் இல்லை, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதனால அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்த குழந்தை பிறந்தது. இப்ப இவனுக்கு கடோத்கஜன் அப்படின்னு பேரு. கடம் என்று சொன்னால் பானை. பானை போல பெரிய தலை, நெறித்த மயிருடையவன், அப்படியே நெரிச்ச மயிர் சூடா இருக்கு. அதனால கடோத்கஜன் அப்படின்னு பேர் வச்சார். கடம் போன்ற தலையும் நெறித்த மயிரும் உள்ளதனால் இவனுக்கு கடோத்கஜன் என்ற பெயரை சூட்டினார்கள். இப்ப இவர்களை காண்பதற்காக அவர் சொன்னது போலவே வியாசர் வந்து சேர்ந்தார். இப்ப குந்தி தன்னுடைய துயரத்தை சொல்லி அழுதார், துன்பத்தை சொல்லி அழுதார். இந்த மாதிரி எங்களுக்கு நேரிட்டு விட்டது, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், நாங்க யாருக்குமே ஒரு தீங்கும் செய்யவில்லையே, இப்படிப்பட்ட செயலை செய்ய எங்களுக்கு நடக்கிறது அப்படின்னு. இந்த இடத்துல வியாசருடைய உபதேசம் ஒன்று இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப அவசியம். அவர் சொன்ன, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாருமே 100% புண்ணியம் பண்ணுகிறவர்கள் கிடையாது, 100% பாவம் பண்ணுகிறவனும் கிடையாது. எல்லா மனிதர்களுமே பாவ புண்ணியங்களை கலந்துதான் செய்கிறார்கள். அப்படி ஒரு மனிதன் அதிகமாக புண்ணியம் செய்கிறான் என்றால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதிகமான பாவங்களை செய்கிறான் என்று சொன்னால் அதற்கும் பல காரணங்கள் உண்டு. அது என்னதான்? பூர்வ ஜென்ம வாசனை முதல் ஃபேக்டர். அதாவது பூர்வ ஜென்ம கர்மாவெல்லாம் நம்ம முடிஞ்சிருக்கோம். ஆனா அந்த கர்மாவை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய பலன்களை அப்ப அனுபவிச்சது போக மிச்சம் இருக்கிறது. இந்த பெருங்காய டப்பாவில் பெருங்காயத்தை எடுத்து யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த வாசனை மட்டும் ரொம்ப நாளைக்கு போகாது. அந்த பெருங்காய டப்பாவில் இருக்கிற பெருங்காய வாசனை போல இருக்கிற இதற்கு பெயர் கர்ம வாசனை, பூர்வ ஜென்ம வாசனைன்னு பேர். இந்த பூர்வ ஜென்ம வாசனை நம்மளை வழி நடத்துகிறது. அதனால அது முதல் ஃபேக்டர். அதுக்கப்புறம் கர்ப்பம் தரிக்கக்கூடிய தாய் கர்ப்ப காலத்தில் எப்படி நடந்து கொள்கிறாளோ, என்ன சிந்தனை கொள்கிறாளோ, எந்த உணர்வுகளை வைத்து இருக்கிறாளோ அதற்கு தகுந்தபடி அது ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர். அதற்கு அப்புறமா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய நெறிமுறைகள், அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கம் பழக்கம், அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் அங்க போய் பழக்கம், அதுக்கப்புறம் காலேஜ் எஜுகேஷன் அங்க போய் பழக்கம்,
அதுக்கப்புறம் சகவாச தோஷம் என்பதாக சொல்லக்கூடிய நண்பர்களுடைய கான்டாக்ட். இதுல எது ரொம்ப ஸ்ட்ராங்கோ அதுதான் ஒருவருடைய பிஹேவியரை டிசைட் பண்ணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேரும் இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்பா அம்மா 2 பேரும் அயோக்கியனா இருக்காங்க, இவங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு நல்ல பிள்ளை பிறந்திருக்கு அப்படிம்போம். இப்ப இந்த ஃபேக்டர்லாம் தெரியாதனால நம்ம அந்த முடிவு போறோம். ஆனா ஃபேக்டர் தெரிஞ்சால் இதுல எது ஸ்ட்ராங்கோ அதுதான் அந்த குழந்தை இருக்கும். இப்ப அப்பா அம்மாவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருந்தா பூர்வ ஜென்ம வாசனையை மீறி அந்த குழந்தை நல்லா இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா பூர்வ ஜென்ம வாசனை பிரிடாமினண்டா இருந்துச்சுன்னா அது போகும். இப்ப பூர்வ ஜென்ம வாசனை, பெற்றோர்களுடைய பயிற்சி, இதெல்லாம் மீறி கர்ப்பகாலத்தினுடைய நற்பண்புகள், இது எல்லாத்தையும் மீறி ஒருத்த கட்டமா இருக்க முடியும். அது எப்பன்னு கேட்டா, இவன் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு அந்த ஹாஸ்டல்ல சக மாணவர்கள் எப்படி பழகிறாங்கிறத வச்சு 14-15 வயசுல ஒரு பையன் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேற்று வரைக்கும் பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தான், நேற்று வரைக்கும் கோயிலுக்கு ஒழுங்கா போயிட்டு இருந்தான். இப்போ கொஞ்ச நாளா காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பழக்கங்கள்லாம் மாறிடுச்சு. இப்ப அவன் சிகரெட் குடிக்கிறான், இப்ப ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான், இப்ப டாஸ்மாக் கடைக்கு போறான். அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டா, நீங்க கொடுத்த எல்லா விதமான இன்ஃப்ளூயன்ஸை விட அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா. அதனால இப்ப சொன்ன, இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்கன்னாக்க அது என்னமோ நீங்க இந்த ஜென்மாவில் நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்க பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தினுடைய பலனை இப்பொழுது அனுபவிக்கிறீர்கள். சும்மா யாரும் கஷ்டப்பட மாட்டான் வாழ்க்கையில. இப்ப துரியோதனன் சுகமா இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். நீங்க பூர்வ ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அதனால இப்ப கஷ்டப்படுறீங்க. நல்லா படிச்சீங்க. துரியோதனனுடைய என்டையர் லைஃப்ல அவன் த்ரூஅவுட் இங்க இருக்கும்போது லைஃப்லயும் ரொம்ப ஜாலியா இருந்தான், ரொம்ப ஹாப்பியா இருந்தான். அவனுக்கு நல்ல வாழ்க்கை தான், கஷ்டங்கிறதே வரல. அதே மாதிரி செத்து போன உடனே யுதிஷ்டிரர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க உட்கார்ந்துருக்கான். இவருக்கு ஆத்திரம், என்னன்னா இங்கதான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். அப்பதான் சொன்னான் யமதர்மன், நீ நினைக்கிறபடி இல்ல, இங்க வீர சொர்க்கம் புகுந்தவன் தான் முதல் இடத்துக்கு வருவான். அப்படிப்பட்ட துரியோதனன் எல்லா விதத்திலும் நல்ல பண்புகள் பொருந்தியவன். உங்களுக்குள்ள இருந்த சண்டை வேறடா, அதை வச்சு நீ இங்கெல்லாம் ஜட்ஜி பண்ணாத. இங்க அவனுடைய ஆக்ஷனை மட்டும்தான் நாங்கள் ஜட்ஜி பண்ணுவோம். அதனால அவன் எந்த விதத்திலும் கெட்டவனே இல்லை, அதனால நமக்கு இங்க இடம் கிடைச்சிருக்கணும். அதனால நமக்கு புரியணும், இங்க இவங்க ஏன் கஷ்டப்பட்டார்கள் என்றால் பூர்வ ஜென்ம வினை. நண்பர்களை பிரிக்கும் செயலை பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஸை கிடைக்கிறான் பாருங்க. சில பேர் குடும்பத்தை ரெண்டாக்கிறான் பாருங்க. அவங்க எல்லாமே இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஜென்மாவில் ஒரு குடும்பத்தை ரெண்டாக்கிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. அடுத்த ஜென்மாவில் உன் புள்ள உனக்கு சத்ருவா இருப்பான். உன் புருஷனை பிரிஞ்சு நீ வாழ வேண்டி வரும். அந்த மாதிரியெல்லாம் குடும்பங்களில் ஏதாவது நமக்கு இப்பொழுது துயரம் இருந்தாலும் கூட ஒரு விஷயம் என்ன புரியணும்னா, நான் பூர்வ ஜென்மத்துல யாரையோ பிரிச்சிருக்கேன். இதை நம்ம கூட சாதாரணமா சொல்லுவோம். இப்ப புருஷனை பிரிஞ்சு இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட கேட்டா, நான் யாரை பிரிச்சேனோ, என்ன பாவம் பண்ணினேனோ பூர்வ ஜென்மத்துல, அதனாலதான் இப்படி எல்லாம் எனக்கு நடக்கிறது இப்ப சர்வ சகஜமா சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன, இந்த நாலேஜ் இது நம்ம மனசுல அப்படி ஆழமா பதிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதானே ஒரு சாதாரண ஜனங்கள் கூட சொல்றாங்க, நான் ஏன் இப்படி பண்றேன்னாக்க, யாரை பிரிச்சேனோ தெரியல, இப்ப என் புருஷனை பிரிஞ்சு இருக்கேன், என் புருஷனுக்கு என்கிட்ட ஆகல அப்படின்னு சொல்றான். அதனால நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல தம்பதிகளை பிரிக்க கூடாது, பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளை பிரிக்க கூடாது. இதெல்லாம் பண்ணினால் அதுவும் கூட அடுத்த ஜென்மாவில் பாபகர்மாவாக வந்து அது பலன் கொடுக்கும். அதனால இது டெம்பரரியா, உங்க பாவம் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா தான் இருக்க போறேன். அதனால இப்ப இருக்கக்கூடிய துன்பத்தையும் நிரந்தரமாக நினைக்காது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த சாதிபக்தர் மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் இவர்கள் கொஞ்ச நாளைக்கு எல்லாவற்றையும் பயிற்சிகள் எல்லாம் பெற்றார்கள், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர் திடீர்னு வியாசர் மீண்டும் வந்தார். அப்படி வருகிற போது இனிமேல் கானகத்தில் இருக்க வேண்டாம், இங்க பக்கத்துல ஏகச்சக்கரம் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கிறது. அந்த ஏகச்சக்கரம் அப்படிங்கிற நகரத்துல நான் ஒரு பிராமணருடைய வீட்டு அட்ரஸை கொடுக்கணும். அந்த பிராமணருடைய வீட்டுல போய் நீங்கள் தங்கலாம், அங்கே தங்கி கொண்டிருங்கள், பிராமண வேஷத்திலேயே இருங்கள், நீங்கள் யாரும் பாண்டவர்கள் என்பதாக யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த உண்மையான வடிவத்தை காட்டாமல் இருங்க, அதனால அதுக்கு பண்றேன் அப்படின்னா சரி என்று சொல்லி இவர்கள் புறப்பட்டார்கள்.
அப்ப விரும்பி என்னுடைய கதி என்னன்னு கேட்டார். உன்னை குந்தி சொன்னார், இப்பொழுது நீ பீமனை பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால இனிமேலும் நீ பீமனுடன் இருக்க முடியாது. அதனால இனிமே உன் கையில இருக்கிற குழந்தை தான் உனக்கு எல்லாமே. அதனால இந்த புள்ளை தான் உனக்கு எல்லாம். அதனால இந்த பிள்ளையை உன் கூட வச்சுக்கோ. கடோத்கஜன் தான் உனக்கு இனிமேல் ஆதரவு. எப்பொழுதாவது நீ பீமனை நினைச்சு இல்லையானா, இவனும் ஃப்ரீயா இருந்தான்னா நான் அமுச்சு விடுறேன். அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஜாலியா இருக்கு. மற்றபடி இவன் கூட இருக்க மாட்டான். ஆனால் எப்பொழுதாவது இவனுடைய நினைப்பு உனக்கு வறுமை. ஆனால் இவன் எங்கேயாவது வரணும்னு இவனுக்கும் நினைப்பு வந்துச்சுன்னா, டைமும் பெர்மிட் பண்ணிச்சுன்னா நான் இவனை அனுப்ப முடியும். மற்றபடி உங்களுக்கு இவனுக்கும் வரதில்லை. ஆனால் அப்ப இடிப்பியோடு சொன்னான், எனக்கு இனிமே இவரை பெரியவர்களை பத்தி எல்லாம் ஒன்றும் பெரிய கவலை இல்லை. ஆனா ஒரு விஷயம், உங்க குடும்பம் என்னுடைய குடும்பம். ஆகவே உங்கள் குடும்பத்தினுடைய மருமகள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால என்றைக்கேனும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சோதனை வருமே, ஆனால் என் மகன் அங்கு வந்து நிற்பான். அவன் நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக இருப்பான். அதனால இவன் என் கூட இருந்தாலும் கூட இவன் உங்க வீட்டு பேரன், அதை மறந்துடாதீங்க. அதனால நீ வந்து புத்திக்கு இந்த அஷூரன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். இப்ப தொடர்ந்து ஜனம் எழுப்பியும் மறைந்து விட்டார்கள். இப்பொழுது வியாசர் வந்து பக்கத்தில் இருக்கிற ஏகச்சக்கரா நகரத்தில் இவர்கள் தங்குவதற்கான ஒரு வீட்டை ஏற்பாடு செய்தார். அந்த வீட்டில் இவர்கள் தங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த இடத்துல தர்மம் மட்டும் செய்ய மாட்டான், எல்லாருமே பாவமும் புண்ணியமும் தேர்ந்தே செய்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த பிராமண வேஷத்துல இருக்கிற போது இவர்கள் அனுபவித்த துன்பமே இதற்கு அடையாளமாக இருந்தது. ஏன்? இவர்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி? ஒரு பிராமணனுடைய இடத்துல தங்குவதற்கு ஏற்பாடு செய்தாகிவிட்டது. ஆனால் அன்றாடம் சாப்பாடு, அதுவும் பீமனுடைய சாப்பாடு, அது எங்க போறது? யாரு கொடுப்பார்? அதனால பிராமணர்களாக தங்கி இருந்த காரணத்தினால இவர்களுக்கு அந்த காலத்திலேயே இந்த யாச்சகம் செய்து சாப்பிடுவது அப்படின்னு சொல்லிட்டு உஞ்சவருத்தின்னு பேரு. அதனால இந்த உஞ்சவருத்திக்கு ரெண்டு அர்த்தம். ஒரிஜினல் உஞ்சவருத்தி என்பது நிலத்துல பயிரில் அந்த அறுவடை முடிந்ததற்கு அப்புறம் அங்கு இருக்கக்கூடிய நெற்கதிர்களை மட்டுமே பிராமணன் எடுத்து சென்று சாப்பிட வேண்டும் என்று சாஸ்திரம் சொன்னது. அது இருந்த காலத்துல அந்த மற்ற எல்லா ஜனங்களும் தங்களுடைய வீட்டு நிலத்துல அந்த அறுவடை செய்கிற போது சில விஷயங்களை விட்டுட்டு வருவாங்க. அது ஊர்ல இருக்கக்கூடிய வண்ணானுக்கு போகும், ஊர்ல இருக்கக்கூடிய பரியாரிக்கு போகும், ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணனுக்கு போகும். அப்படி அவர்கள் எடுத்துக்கொள்வதற்காகவே எல்லா வீடுகளையும் நிலத்தை முழுக்க அடிச்சு வீட்டுக்கு கொண்டு வர மாட்டான். அதுல என்ன பண்ணுவோம், ஒரு கலம் 2 கலம் நெல்லை அங்கேயே விட்டுட்டு வந்துடுவானுங்க. அந்த ஒரு கலம் நெல்லை தான் அவன் பிச்சுக்கிட்டு அவன் சாப்பிட்டான். இது உஞ்சவர்த்தியின் பேரு ஒரிஜினலா. ஆனால் இது பிற்காலத்துல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிராமணர்களுக்கு மன்னர்கள் ஒரு ஏற்பாடு செய்து விட்டார்கள். அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் கம்ப்ளீட்டா மாறிவிட்டு, என்னன்னு கேட்டா எந்த ஒரு பிராமணனும் நெற்கதிர்கள் எல்லாம் தேடி பொறுக்கி எல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால உங்களுக்கு என்றே நாங்கள் கிராமங்களில் எழுதி வைக்கிறோம் என்று சொல்லி சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் 3 பேருமே அவர்கள் காலத்துல அவர்கள் நிறைய நிலத்தை எழுதி வச்சாங்க. நிலம் எழுதி வச்சாங்கன்னா அவங்க பட்டாமணி கொடுக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுங்க. பிராமணனுக்கு எங்கேயாவது நிலம் சொந்தமானதாக இருந்தது என்று சொன்னால் அது மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணப்பட்ட நிலம் தான். மிஸ்அப்ரோப்ரியேஷன் எப்ப நடந்தது? சோழர்கள் நிலத்தை கொடுத்து ஊரை பார்த்துக்கிட்டோம்னா 400 ஏக்கர் இங்க இருக்கும். இந்த கிராமத்துல அகரகாலம் முழுக்க வீடு கட்டி கொடுத்துருவான். அந்த மாதிரி ஊர்களுக்கு பேர் பிரம்ம தேசம். நிறைய ஊருக்கு தமிழ்நாட்டில் அந்த கிராமங்கள் சதுர்வேதி மங்கலம், இந்த பேர்களை வச்சுக்கிட்டு நீங்க பார்க்கலாம். அந்த எல்லா கிராமங்களுமே சோழர்களால் பிராமணர்களுக்கு இறையிலியாக கொடுக்கப்பட்டது. அப்ப இவர்கள் வீடுகள் இங்க இருக்கும். ஊர்ல இருக்கிறோம் என்ன பண்ணுவான், அந்த நிலத்துல என்ன பயிரிடுறானோ பயிரிட்டு விட்டு இவங்க குடும்பத்துக்கு தேவையான நெல்லை கொண்டு வந்து கொடுத்துருவோம். நீ போய் பொறுக்க வேண்டாம், நீ வேத அத்தியானம் பண்ணிட்டு வீட்டோட இரு, நாங்கள் உன்னுடைய தேவைகளை கவனித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி பிராமணர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சலுகை தமிழகத்தில் மன்னர்களாலே வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு, சோழர்கள் காலம் போய் அதுக்கப்புறமாக அந்த காலகட்டங்களில் உள்ளூர்ல இருக்கிற கணக்கப்பிள்ளையை சரி கட்டி, அந்த வில்லேஜ் முன்சீப்பை சரி கட்டி அவன் அந்தந்த நிலத்தை தன் பேர்ல எழுதிவிட்டான். இந்த மாதிரி கோவில் நிலத்தை கொள்ளையடிச்ச குடும்பம்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. கோவிலுக்கு
தான் சொந்த நிலங்கள் எல்லாம் பெரும்பாலான நிலங்கள். ஆனா அந்த சுவாமி பேர்ல இருக்கும். அந்த சுவாமி பேரை ஒருத்தனுக்கு வச்சிருப்பான் ஊர்ல. அவன் என்ன பண்ணுவான், அந்த கணக்கப்பட்டு போய் இந்த சுவாமி பேரு எல்லாரும் ஒண்ணுதான், இது உண்மையிலேயே சுவாமிக்கு எழுதி வச்சது இல்ல, இது எனக்கு தான் எழுதி வச்சது, அதனால நைசா என் பேர்ல பட்டா பண்ணிட்டு இருப்பான். நான் பிடிச்சிக்க இந்த அமௌண்ட் அப்படி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த கணக்கப்படியும் படம் கொடுக்குறோம். இப்படித்தான் பல நிலங்கள் பல குடும்பங்களுக்கு வந்து சேர்ந்தது. பிராமணர்களுக்கு கூட நில சொந்தக்காரர்களாக இருந்தது இல்லை. இதை தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப இவங்க காலத்துல உஞ்சவர்த்தி, ராமாயண காலத்துல உஞ்சவர்த்தினா நிலத்துல இருந்து பொறுக்கி எடுத்துக்கிறதுன்னு எழுதியிருக்கு. மகாபாரத காலத்துல உஞ்சவர்த்தி என்று வருகிற பொழுது வீடு வீடாக போய் யாச்சகம் பண்ணுவது அப்படின்னா ஒரு சொம்ப இடத்துக்கு போயிட்டு பகவன் நாமாவை சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு போக வேண்டும். எல்லாம் அவங்களால முடிஞ்சதை கொடுப்பார்கள். அந்த அரிசியை கொண்டு வந்து காய்கறியை கொண்டு வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிடுவார்கள். இதுதான் அந்த உஞ்சவர்த்தி என்பது. இப்ப இவர்களுடைய நிலம் சத்திரியனாக பிறந்திருந்தும் கூட பிராமணர்களாக மாறி இப்பொழுது பிராமணர்களை போல யாச்சகம் செய்து இப்ப இவனுக்குன்னு ஒரு சின்ன சொம்பு பண்ணி கொடுத்தாங்க. மண்ணுனாலான சொம்பு. இவன் போய் எல்லா இடத்துலையும் தீராணின்னு வந்தான். இப்ப ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்தாருன்னா சரி போறதுன்னு சொல்லிட்டு இந்த டம்ளர் நிறைய அரிசி போடலாம் போடுவான். ஒவ்வொரு வீட்டும் அத்தனையும் பகவான் நாம சொன்னோன்னா இந்த டம்ளர் அரிசியை போடு அப்படின்னு போடுவான். இப்ப இதே தினம் வந்தாங்கன்னா தினம் ஒரு டம்ளர் அரிசி போட முடியுமா? அப்போ மறுநாளைக்கு என்ன பண்ணுவான், குழப்ப பிடிச்சி இந்த பயிருக்கு தினம் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அரை டம்ளர் அடிக்கும், கால் டம்ளர் அடிக்கும். அதனால இப்ப இந்த ஊர்ல இவங்க தங்கி இருந்த காலகட்டத்துல இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல கொஞ்சமாவது சொம்பு நிரம்பிட்டு இப்ப சொம்பு நிரம்ப மாட்டேங்குது. இவன் என்ன பண்ணிட்டா கொண்டு வர அரிசி கொண்டு வர சாமான்களை குந்தி அனுப்பணும், சமைப்போம். சமைச்சு விட்டு என்ன பொருள் வந்ததோ அதுல 50% சாப்பாட்டை அப்படியே பீமனுக்கு போட்டுருவோம். மொத்தத்துல 50% உனக்கு அப்படின்றோம். அது இவனுக்கு இந்த ஓவரமா இங்கேயோ ஒரு இடத்துல போட்ட மாதிரி இருக்கும். இந்த யானை பசிக்கு இந்த சோள பொறிங்கிற மாதிரி அதை தோணு போட்ட மாதிரி இருக்கும். ஆனா அவனுக்கு தான் மேக்சிமம் லைன்ஸ் ஷேர் அப்படியே பெருசா பண்ணி பாதி போட்டுருவோம். மிச்சம் இருக்கிற பாதிய இவன் 5 பேருக்கு சாப்பிடுவாங்க. அதுல 4 பிள்ளைகளுக்கு நிறைய போடுவோம். கடைசியில் இத்தோடு வயிற்றுல ஏதாவது போனா தான் உடம்புல இருக்க முடியுங்கிறதுக்காக புத்தி ஏதாவது சாப்பிடுவோம். இப்படியும் ஓடிச்சு. இந்த பீமன் பார்த்தான், இதெல்லாம் நடக்கிற காரியமா, இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்க போறோம். அதனால அவன் என்ன பண்ணான், அந்த ஊர்ல ஒரு பயணம் அவங்ககிட்ட போய் நான் உனக்கு இந்த மண்ணெல்லாம் பிடிச்சி விடுறேன், பானை செய்யறதுக்கெல்லாம் மண்ணு தானே வேணும், குழைக்கணும், மண்ணை குழைச்சி பிடிச்சா தானே அது பானையெல்லாம் செய்ய முடியும். அந்த பாத்திரம்லாம் செய்யறதுக்கு மண்ணு குழைக்கிற வேலைக்கு நான் வரேன், அதுக்கு நீ என்ன பண்ற, எனக்கு கூலி எல்லாம் தர வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு பெரிய பானை பண்ணி கொடு. இது சொம்பு சின்னதா இருக்கு, இதுல என்னதான் போட்டாலும் கூட அது அரிசி எங்க குடும்பத்துக்கு காணாது. இந்த பானை பெருசா எடுத்துட்டு போனா நிறைய போடுவாங்கல்ல, இந்த பானை ரொம்ப நின்னாலும் அவனுக்கு கவலை இருக்கேன். அதனால நான் கொண்டு வர சொம்பை விடுவதான் நாங்க போடுறோம், இப்போ போட்டுட்டு போயிடலாம் நினைப்பான். நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துட்டு போனா பெருசா நிறைய போடுவாங்க, அதனால நீ கொஞ்சம் எனக்கு பண்ணி கொடுக்கலாம். சரிடான்னா இவன் ஆள் பாட்ட சட்டமா இருக்கானா, நல்ல மண்ணெல்லாம் பொழிச்சு ஒரு நாளைக்கு 50 பாத்திரம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப 100-200 பாத்திரம் பண்ற அளவுக்கு மண்ணு குழைக்கிறவன் கிடைச்சிட்டான். அதனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால இவனுக்கு ஒரு பெரிய பாத்திரம் நீயாவே பண்ணிக்க, அதை பெருசா பண்ணிக்க அப்படின்ட்டான். பெரிய பாத்திரம் பண்ணா எடுத்து போனான். இவன் என்ன நினைச்சான், பெரிய பாத்திரம் கொண்டு போனா நிறைய போடுவாங்கன்னு நினைச்சான். அவங்க இதை விட எத்தனை போடுவேன். அதனால அந்த கிராமத்துல இருக்கிறவன் இவன் எவ்வளவு பெரிய பானையை கொண்டு வந்தாலும் அந்த அரிசினா அவங்க போட்டுக்கிட்டே இருந்தான். இது இவனுக்கு தினசரி பசி கொடுமை தாங்க முடியாமல் இருந்த போது ஒரு நாளைக்கு குந்தி வெளியில உட்கார்ந்துருக்கா. அவளுடைய போர்ஷன்ல ஒரு வீட்டுல இது ஒன்று கொடுத்தான், ஒரு போர்ஷனை தான் வடக்கி விட்டுருக்காங்க, வாடகை கிடையாது, ஃப்ரீ. இன்னொரு போர்ஷன்ல இப்ப அவங்க ஓனர் இருக்காரு. இப்ப அந்த குடும்பத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு இப்ப காதுல விடாது. இந்த ஒன்று கொடுத்தனத்துல மட்டும் எப்பொழுதுமே ஒட்டு சேர்க்கிற பழக்கம் உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒன்று கொடுத்தனமே கூடாதுன்னா ஏன் கூடாதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வீட்டுல நடக்கிறது என்னங்கிறத அவங்க கவனமா பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர அவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்பான் அப்படிமா, எல்லாரும் அங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு நடந்துட்டு இருக்கும். இப்ப இவங்க வீட்டுல பேசினதை குந்தி கேட்டார், என்ன நடக்கிறது. அந்த இல்லத்தினுடைய தலைவன், அதாவது கிரகஸ்தான், அவன் சொல்லிட்டு இருக்கான்,
திறமை, அக்கறை, விவேகம் எதுவும் இல்லாத ஒரு அரசனுடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதியாக நமது நகரம் அமைந்துவிட்டது. இது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். இந்த இடத்துல ராஜாஜி எழுதுற இந்த ஏக சக்கராபுரியில் நடந்த இந்த கான்வர்சேஷன் இஸ் a political eye opener அப்படிங்கிறது. அரசியல் ரீதியான மிகப்பெரிய அறிவு சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது. என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் இந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்னா, எங்க வாழணும் அப்படிங்கிறது ஜனங்களுக்கு சொல்லுகிறது மகாபாரதம். எங்க வாழணும்னாக்க, இந்த ஊர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இங்கதான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. எங்க வேலை வாய்ப்பு இருக்கோ, எங்க சம்பளம் அதிகம் கிடைக்குமோ, எங்க வசதிகள் அதிகம் இருக்குமோ, அந்த ஊர்ல எவன் போய் வாழ்கிறானோ அவன் தான் புத்திசாலி. நல்லா கவனிச்சிங்க. இப்ப இருக்கிற இந்த பேட்ரியாட்டிசம், இப்ப இருக்கிற இந்த உள்ளூர்ல இருக்கணும், நீ பட்டினி கிடந்தாலும் உள்ளூர்ல இருக்கணும், அதெல்லாம் சொல்லவே மகாபாரதம். இங்கே முதல்ல ஒரு குடிமகன் தான் தேர்ந்தெடுக்கிற ராஜ்யத்தை எதை வைத்து முடிவு பண்ண வேண்டும் என்றால், தனக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஊர், தன்னுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த மாதிரி ஊரை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறமா நீ கல்யாணம் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காத. அந்த மாதிரி தேர்ந்தெடுக்காம நீ கல்யாணம் பண்ணிட்டா, எந்த தேசத்துல பாதுகாப்பு இல்லையோ அந்த தேசத்தில் வாழ்வது கூடாது. பாரத நாட்டுக்கு இன்னைக்கு அப்பேற்பட்ட நிலைமை வந்திருக்கு. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு இந்துவுக்கும் பாதுகாப்பு இல்லை. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எந்த தமிழனுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படி பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையின் காரணமாகத்தான் யாழ்ப்பாணத்தை விட்டு தமிழர்கள் எல்லோருமே இன்றைக்கு புலம்பெயர்ந்து ஐரோப்பிய நாடுகளில் குடியேறிவிட்டார்கள். இப்ப ஐரோப்பாவுக்கு போனோம்னா அவன் மேல ஆசையால போல. நல்லா கவனிச்சிங்க. ஐரோப்பாவில் போய் இருக்கணும்னு ஆசைக்காக போனானா பிரான்ஸுக்கு, ஆசைக்காக போனானா இங்கிலாந்துக்கு, ஆசைக்காக போனானா ஜெர்மனிக்கு. வாழ முடியல, வாழ முடியல. இங்க என்னுடைய உரிமை, என்னுடைய உடைமை, இதுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப இங்க இருந்து போறான். இன்னைக்கு அதே நேரமா நம்ம பாரத நாட்டுல காஷ்மீருக்கு வந்துருச்சு. இப்ப வங்காளத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா வெஸ்ட் பெங்கால் அதே நிலைமையை சந்திச்சுட்டு இருக்கிறது. இங்க படிச்சீங்களோ படிக்கலையே, உத்தரப்பிரதேசத்துல சில கிராமங்களை விட்டு இந்துக்கள் குடிபெயர்கிறார்கள். போன வருஷம் இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாகவே வந்தது. இது உண்மை இல்லை. நான் எஸ்பி கவர்மெண்ட்ல, சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய கவர்மெண்ட்ல, ஆனா இது உண்மைதான். அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொன்னான். என்ன உண்மைன்னா, அந்த ஊர்ல இருக்கிற இஸ்லாமியர்களால் நாங்கள் இங்கு வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விரைவில் பாரத நாடு முழுக்க எல்லா நகரங்களுக்கும் எல்லா ராஜ்யங்களுக்கும் வரப்போகிறது. நான் இப்பவே சொல்லிடுறேன், காஷ்மீரோடு இருந்தா நமக்கு காஷ்மீரை பத்தி கவலைப்பட்டு நீ ஒன்றும் காப்பாற்ற போறதில்லை. காஷ்மீரை நான் காஷ்மீரை பத்தி எல்லாம் உங்கள்கிட்ட பேசுறேன்னா, நாளைக்கு உங்க ஊர் காஷ்மீர் ஆகிட்டாரு. எனக்கு கவலையே அதுதான். காஷ்மீர் போயிடுச்சு. காஷ்மீர்ல இருக்கிற ஒரு இந்து கூட அங்க வாழ முடியாத சூழ்நிலை 100 இஸ்லாமிய பகுதியாக மாறிவிட்டது. அதனால அந்த இஸ்லாமிய பகுதியை எப்படி தக்க வச்சுக்கணும்னாக்க, நமக்கு தேசத்தினுடைய எல்லை பாதுகாப்புக்காக தக்க வச்சுக்கணும். அங்க இருக்கிறவங்க ஒருத்தர் கூட தேசபக்தனோ இந்த நாட்டின் மீது பற்றுதல் உடையவோ அல்ல. அப்பேற்பட்ட நிலைமை இங்க வருது. தமிழ்நாட்டுக்கு விரைவிலே வரும். தமிழ்நாட்டில் ரீசெண்டா நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்கள் சில விஷயங்களை கவனித்தீர்களோ கவனிக்கவில்லையோ, இது ஜல்லிக்கட்டுக்காக நடத்தப்பட்ட போராட்டமே அல்ல. அங்கு கலந்து கொண்ட மாணவர்கள் யாருக்கும் மாடை பார்த்தது கிடையாது. அவர்களுக்கு மாடு பிடிக்கும் போராட்டம் என்றால் என்னவென்றே தெரியாது. அலங்காநல்லூருக்கும் அவர்களுக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. அப்படிப்பட்ட மாணவர்கள் சென்னையில் 6 நாட்கள் நடத்திய போராட்டத்தை மிக பிரம்மாண்டமான அமைதி புரட்சி என்று வர்ணித்து எல்லாருமே ஸ்லாகிக்கிறார்கள். அயோக்கியத்தனம், வடிகட்டின் அயோக்கியத்தனம். உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கேன். உன்னை சுத்தி என்ன நடக்கிறதுனே தெரியாம இருக்கேன். ஏன்னா மெட்ராஸ்ல காலேஜில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்த உடனே அவன் ரோட்ல வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடுவாங்க. அவனுக்கு அவ்வளவு ஆர்வமா ஜல்லிக்கட்டுனாக்க. ஏன்னா நம்ம கலாச்சாரத்துல எங்கேயோ ஒரு மூலையில வருது ஜல்லிக்கட்டு. என் கலாச்சாரத்துல பெண்கள் பாதுகாப்பு வருகிறது. என் கலாச்சாரத்துல வந்து மிட் நைட்ல எல்லாரும் குடிக்கிறது வருகிறது. என்னுடைய கலாச்சாரத்துல டிசம்பர் 31ஆம் தேதி இன்னைக்கு அவன் பீச்சில் போய் ஆணும் பெண்ணுமா கூத்தடிக்கிறது வருகிறது. ஜனவரி 1ஆம் தேதி இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லுகிற கேவலம் வருகிறது. ஹாப்பி பர்த்டே டு யூன்னு கேட்டு வெட்டுற கேவலம் வருகிறது. இதுவும் கலாச்சாரத்துக்கு ஆபத்து இல்லை. இதை எதிர்த்து எல்லாரும் போராடி இருக்காங்க. இதான கலாச்சாரத்துக்கு ஆபத்து.
பர்த்டே டு யூ சொல்றது தமிழ் பண்பாடா? அதே நேரத்துல இந்த நியூ இயர் டே அப்படிங்கிறது ஜனவரி 1ஆம் தேதி குதிச்சு கும்மாணம் போட்டு கோயிலுக்கு போறிய ராத்திரியில, இதுவும் தமிழ் பண்பாடா? கொஞ்ச மாதிரி யோசிக்கிறத மூட வேண்டாம். இதை எதிர்த்து எவனாவது ரோட்ல இறங்கினான்னா கல்லூரி மாணவன் இவன் போராடுறான்னு சொல்லுவான், இவன் போராடுறான்னு சொல்லுவான், இவனுக்கு தேசபக்தி இருக்கு, இவனுக்கு கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறது. ஆனா அங்கு கலந்து கொண்ட எந்த பெண்களும் ஒரு 4 மாட்டம் அந்த பீச்சில் விட்டுருந்தா போகணும், ஒரு பயம் இருக்க மாட்டாங்க. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த பசங்க எங்க போராட்டம் நடத்துறானோ இதை கலைக்கிறதுக்கு வேற ஒன்றும் செய்யணும்னா இந்த அலங்காரம் ஒரு 4 மாட்டம் இங்க ஒத்து விட்டா போதும், இது பீச்சில் ஓடினா போதும். அதுக்கப்புறம் அந்த பையன் அவனா தலைவரிக்கு ஓட மாட்டானுங்க, வீரத்தை காட்டுவாங்க, வீரத்தை காட்டுவாங்க, வீரத்தை காட்டுவாங்க. யாரோ ஒரு சினிமா டைரக்டர் இருக்காங்க, பேர் என்ன, அவன் வந்து பிடிப்பான் நான் மாட்டேன் சொன்னேன் எனக்கு, அவன் வந்து நான் மாட்டை பிடிப்பாங்க, மாட்டை பிடிச்சு இப்பொழுது தமிழனின் வீரத்தை பா அப்படிங்கிறது இது 2 கொங்கையும் பிடிப்பாங்க, இதுல திமிழி கட்டி பிடிப்பாங்க. இது அந்த ஊர்ல மக்களுக்கு உள்ளதுல. இதுக்கும் உன் சென்னையில இருக்கிற பேருக்கு என்னடா சொல்லுங்க, உன் சென்னையில இருக்கிற பேருக்கு இதுக்கு. ஆனா சென்னையில இருக்கிறவன், அலங்காநல்லூர்ல இருக்கிறவன், திருவண்ணாமலை இருக்கிறவன் எல்லாருக்கும் சம்பந்தப்பட்டது இந்த கேக் ரேட்டாக இருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி இன்னைக்கு கொண்டாடாம சித்திரை கொண்டாடுறது, பொங்கல் கொண்டாடுறது, நம்ம பண்டிகைகள் என்னன்னு சொல்லி தருது, நம்ம பண்டிகைகள் நம்ம ட்ரெஸ் போடுறது, ஜீன்ஸ் பேண்ட் போடாம இருக்கிறது, பொம்பளைகளை பண்ணி வைக்கிறது, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இந்த மினிக்கிட்டு போவா, இவ போய் நிற்பாள் அங்க போய் ஜெல்லுக்கிறதுக்கு. இவருக்கு பேர் பண்பாடுன்னு பேரு சொல்லுங்க. எங்க ஊர் பெண்களுக்கு பண்பாட்டின் பேர் என்ன பிடிப்பு பார்க்கலையா? கேவலம் தான். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன், தன்னுடைய கலாச்சாரத்திற்கு எங்க ஆபத்தோ அந்த ஊரில் ரசிக்காதே, அந்த ஊர்ல ரசிக்காது. ஆனா நம்ம ஆட்கள் எவ்வளவு புத்திசாலிக்கிறது, இந்த ரத்தத்துல ஊற வச்சுட்டாங்க நம்ம முன்னோர்கள். எனக்கு அதான் இந்த மகாபாரத ராமாயணம் தான் இல்லாம இருந்திருந்தா நம்ம கதி என்னன்னு நான் யோசிப்பேன். இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறான், பொழப்புக்கு தான் போறான், வயிற்றுக்கு தான் போறான், சம்பளம் கிடைக்குதுன்னு தான் போறான், வேற எதுக்கும் போல. போன அந்த சம்பளத்தோட நிக்கிறானா பாத்தீங்களா? நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, சம்பளம் கிடைக்குது, அதோட நிற்போங்கிறனா அந்த ஊர்ல முருகனுக்கு கோவில் கட்டலாமான்னு பார்க்கலாம், அந்த ஊர்ல பொங்கல் எப்படி கொண்டாடுறதுன்னு பார்க்கலாம், அந்த ஊர்ல தீபாவளி எப்படி கொண்டாடுறதுன்னு பார்க்கலாம், அந்த ஊர்ல ஒயிட் ஹவுஸ்லயே தீபாவளி கொண்டாடக்கூடிய ஒபாமாவே பண்ண வைக்கலாமா முடியுமான்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் கலாச்சாரம், இதுக்கு பேர் கலாச்சாரம். நம்ம தமிழன் எங்க போனாலும் சரி, முதல்ல கோவில் இல்லைன்னா அவன் உயிரோடு இருக்க மாட்டான். எங்க போனாலும் சிங்கப்பூருக்கு போனா கோவில் கட்டுவான், இலங்கைக்கு போனா கோயில் கட்டுவான், மலேசியாவுக்கு போனா கோயில் கட்டுவான், இங்கிலாந்துக்கு போனா கோயில் கட்டுவான். இங்கிலாந்துல இன்னைக்கு இத்தனை கோயில் வந்துருச்சு, ஆஸ்திரேலியாவில் அத்தனை கோயில் வந்துருச்சு. எல்லாம் இலங்கை தமிழர் கட்டினது. நாட்டியம், பரதநாட்டியம், தேவார வகுப்புகள், திருவாச்சக வகுப்புகள், குழந்தைங்கள்லாம் தேவாரம் பாடுது. எங்க? லண்டன்ல. லண்டன் அங்க ஓதுவா மூர்த்தி ஒருத்தருக்கு நல்ல வருமானம், நல்ல வருமானம். ஏன் எல்லா கோவிலையும் தேவாரம் பாடுறாங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் தேவாரம் சொல்லி கொடுக்கிறாரு. எல்லாம் நம்ம ஊர் பிள்ளைங்க, இலங்கை தமிழ் பிள்ளைங்க. இது தமிழ்நாட்டிலிருந்து போன தமிழரோட இலங்கை தமிழை இன்னும் துடிப்பாங்க. இது இருக்கான்னு சொல்றேன். இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்லி, எந்த இடத்தில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கான உணவு வசதி, உயிருக்கான பாதுகாப்பு, மானத்தோடு வாழ்வதற்கான பாதுகாப்பு கிட்டுமோ அந்த ஊரில் தான் வாழ வேண்டும். இந்த கிரகத்தை இதெல்லாம் ஏன் சொல்றான் அப்படின்னா, அவன் சொல்றான் இதெல்லாம் நான் தேடிக்கிட்டேன், அதுக்கப்புறம் இந்த ஊரை செலக்ட் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கணும். இந்த நீதி நூல்கள்னா அப்படிதான் சொல்லுங்கிறது. பணங்காசு சம்பாதிக்கிறதுனா கூட கவர்மெண்ட் நம்மளை பாதுகாக்குமான்னு பார்த்துட்டு தான் அந்த நாட்டில் போய் பணம் சம்பாதிக்கணுமா. நீ மட்டும் பணங்காசு சம்பாதிச்சுக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் அப்படியே நாளைக்கு அடிச்சு விரட்டும் பாதுகாப்பே கொடுக்காதுன்னா, இந்த காஷ்மீர்ல எல்லாருக்கும் நிலம் இருந்துச்சு. இப்ப அந்த நிலத்தை விருச்ச இன்னைக்கு அனுபவிக்க முடியல. 1990 வெளியே வந்தார்கள். 27 ஆண்டுகள், 27 ஆண்டுகள் சொந்த வீட்டை இன்னும் போய் பார்க்கல. எந்த ஒரு காஷ்மீரி பண்டிட்டோம், காஷ்மீரி இந்து, அவனுக்கு எந்த நிலம் இருக்கு அவன் கண்ணாலே பார்க்கல. ஏன்? காஷ்மீர் முழுக்க முஸ்லீம் மயமாகிவிட்டது. அங்க இருக்கிற கவர்மெண்ட் இந்துக்கள்